Happy Sabbath Church. ஸோ இந்த வாரமும் நாம் எப்பயும் போல் எனக்கு சேலஞ்சிங் டாஸ்க்கு தான். வழக்கமாக தரதை விட டைம் பாருங்கள், முடிச்சிடலாம். எல்லாருடைய ஒத்துழைப்போடு முடிச்சிடலாம். எல்லாருமே பேசுனீங்கன்னா கடை நமக்கு முடிஞ்சிடும். சரி, இந்த வாரம் கூட நம்ம பாடத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்து விடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இதோ உம்முடைய வார்த்தையை குறித்து படிக்க இருக்கிறோம் சுவாமி. இந்த காலாண்டு முழுவதும் கர்த்தாவே உம்முடைய அன்பையும் நியாயத்தையும் குறித்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய அன்பை குறித்து படித்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த வாரத்திலும் கர்த்தாவே உம்முடைய கோபத்தை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம் சுவாமி. அந்த கோபம் கூட ஒரு அன்பின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் இந்த வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் படிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி சுவாமி ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீங்கள் தாமே பேசி கர்த்தாவே எப்படிப்பட்டதான அன்பு அது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். காத்து வழி நடத்தும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இந்த வாரம் எத்தனாவது பாடம்? 5வது பாடம். இந்த காலாண்டு ஃபுல்லாக நாம் என்ன படிச்சுட்ருக்கோன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, அன்பும் நியாயமும் உள்ள தேவனை குறித்து படிச்சுட்ருக்கோம். அதில் இந்த வாரம் தான் வித்தியாசமான ஒரு பகுதி வருது. அது என்ன அப்படின்னா, அன்பான தேவன். ஆனால் இந்த வாரத்துக்கான தலைப்பு என்ன? தேவ அன்பின் கோபம். கோபத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆங்கர் தானே. ஆனால் இந்த வாரத்தோடைய லெசன் இங்கிலீஷில் யாராவது சொல்ல முடியுமா? வச்சுருக்கீங்களா சிஸ்டர்? கோபம்னு ஆங்கர்னு சொல்லலை, அது என்ன சொல்லுதுன்னா ராத்னு சொல்லுது. ராத் ஆஃப் டிவைன் லவ் அப்படின்னு சொல்லுது. அப்போனா ராத்துக்கும் ஆங்கருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ராத்தையும் கோபம் தான் சொல்கிறாங்க, ஆங்கர்னு வர இடத்தையும் கோபம்னு தான் சொல்லியிருக்கு. நான் அதை குறித்து பார்த்தேன். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும்ல? யாருக்காச்சும் ஏதாவது ஐடியா இருக்கா? ஆங்கர்னால் என்னதுன்னா கோபம். அது என்னன்னா, நமக்கு வருதில்ல, பொசுக்குன்னு ஒரு கோபம் வரும் இல்லையா? உணர்ச்சிகளின் அடிப்படையில் வரக்கூடியதான ஒரு கோபம். நம்மளை யாராவது சின்ன வகையில் சீண்டுனா கூட, நமக்கு பிடிக்காத செஞ்சால் கூட, நம்ம சொல்கிறத கேட்கலன்னா பட்டுன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி கோபம் தான் என்னது? ஆங்கர் அப்படிங்கிறது. ராத் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு பெருங்கோபம். அது அதுதான் ஆண்டவருக்குரிய கோபமாக இருக்குது. ஓகே, ஆண்டவர் நம்மளை மாதிரி பட்டுன்னு கோபப்படுவாரா? அப்படி கோபப்பட்டால் நம்ம இங்கே உட்காந்துட்ருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது, இல்லையா? அப்போ அவருடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ எளிதாக கோபப்படக்கூடிய ஒரு ஆண்டவர் கிடையாது. ஏன்னா வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது? தேவன் கோபமாக இருப்பவர்னு சொல்லுதா? தேவன் கோபமே ஆனவரா? அன்பே உருவானவர்னு படிக்கிறோம் இல்லையா? காட் இஸ் லவ். காட் இஸ் ராத்னு படிக்கிறோமா, இல்லை காட் இஸ் ஆங்கர்னு படிக்கிறோமா? இல்லவே இல்லை. காட் இஸ் லவ் அப்படின்னு தான் நமக்கு பைபிள் சொல்லி தருது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஆண்டவர் அதுக்காக உலகத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி, ஸோ கடவுள் அன்பானவர் தானே, அப்புறம் எதுக்கு அவரெல்லாம் கோவப்படுறாரு? கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் அவர் கோவப்படாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அவரையும் கோவப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடந்திருக்கு உலகத்தில். எப்பொழுதெல்லாம் அந்த தீமை தலை தூக்கி அவருடைய பிள்ளைகளை அது அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்களோ, அவரோட பிள்ளைகள் அவரை மறந்து போகிறாங்களோ, அப்போல்லாம் அவர் ஒரு தருணம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த தருணம் நிறைவேறின பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு? கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இல்லையா? சரி, இந்த மாதிரியான கோபத்தை நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு பெருங்கோபத்தை சொல்லுங்கள், ஆண்டவருடைய கோபத்தை. இல்லை, அவருடைய பெருங்கோபம்னா நான் இயேசு கிறிஸ்துவா இந்த கோபத்துக்கு பதிலாக நான் இப்போ ராத்துக்கும் ஆங்கருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுதான் ஜலப்பிரளயம். அது என்ன வெளிப்பாடு? ஆண்டவருடைய ஒரு பெருங்கோபத்தின் வெளிப்பாடு தான். இந்த உலகத்தை சுத்திகரிக்கும்னு நினச்சார். அவர் படைத்த மக்கள் என்ன பண்ணலை? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளோ தூரம் பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை சுத்திகரிக்கணும்னு பார்க்குறாரு.
அதை எதுக்காக சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா இந்த உலகம் எதால் நிறைஞ்சிருந்தது? பாவத்தால், தீமையால் நிறைஞ்சிருந்ததுன்னு. உடனே எப்பெல்லாம் இப்படி தீமையும் பாவமும் தலை தூக்குதோ அப்பெல்லாம் தான் ஆண்டவருக்குள்ளே வந்து என்ன வருது? அந்த கோபம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கோபம் வந்து எதனுடைய வெளிப்பாடு தான்? கண்டிப்பாக அது வந்து எதனுடைய வெளிப்பாடு? அவருடைய அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதை வந்து நாம் அவரை குறித்து தியானிக்கும் பொழுது தான் அது வந்து அவருடைய அன்பின் வெளிப்பாடு நமக்கு தெரியுது. ஜெனரலாக பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க மக்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க? அவர் அன்பானவர், அவர் எதுக்கு உலகத்தை அழிக்கணும்? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தண்டிச்சுட்டு விட்டுருக்கலாம்ல சொல்கிறாங்கல்ல. இப்படி சொல்கிறவங்களுக்கு நம்மளுடைய பதில் என்ன? அவர் ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் எரிச்சல் உள்ள தேவன்ட்டு. அவர் எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்கிறார். அவர் எப்போவுமே ஆனால் எரிச்சல். அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு. அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? மகா கிருபையும் நீடிய சாந்தம் நீடிய பொறுமை உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன் 2 இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு நீடிய பொறுமையோடு இருக்காருன்றது பல இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு இடத்துல நம்ம படிக்கிற மாதிரி தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அவருக்கு அவருடைய மகத்துவத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது அதை பார்த்துட்டு அவரால் என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. அப்போது அவருடைய எரிச்சல் வெளிப்படுது. அந்த எரிச்சல், அந்த வெறுப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த எரிச்சல், அந்த கோபம் கூட எதனால தான்? அந்த மக்கள் மனசு திருந்தி வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முதலாவது வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அவர் கோவப்படுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி அவர் என்ன ஆகுறாருன்னா தீமையால் துக்கம் அடைகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல, நிறைய நேரங்களில் பார்க்குறதே இல்லை. ஆண்டவர் அழிச்சாருன்னு தான் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த அழிவை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு தூரம் துக்கம் அடைந்திருக்கிறார். அந்த துக்கம் வந்து தாங்க முடியும். அவர் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கார். உண்மையா இல்லையா? போராடி கொண்டே தான் இருக்கிறார். போராடி ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற பிறகு தான் அங்கே என்ன வருது? அந்த அழிவு வருது. அதே மாதிரி தான் இன்றைக்கி காலகட்டத்தில். அன்றைக்கி ஜலப்பிரளயத்தில் வந்து எப்படி எத்தனை வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர். அந்த 8 பேர் யாரோ நோவாவுக்கு எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களான்னு பார்த்தா கிடையாது. அவருடைய சொந்த குடும்பம் மட்டும்தான், இல்லையா? அதே போல் இன்றைக்கும் வந்து ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட போராடிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு வாரமும் நம்ம சத்தியம் கேட்கும்போது, ஒவ்வொரு பிரசங்கமும் கேட்கும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நம்மளோட ஆவியானவர் போராடிக்கிட்டே இருக்காரா இல்லையா? போராடிக்கிட்டே தான் இருக்கார். வந்துருன்னு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு? ரொம்ப பொறுமையாக நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கார். ஏன்னா நமக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இப்படியே நீ இதை பாவத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுது. அது அழிவுக்குள்ளே, அந்த பாவத்துக்குள்ளே, அந்த ஒரு பெரிய கோபாக்கினைக்குள்ளே நாம் போய் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் துக்கத்தோடு நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு? இழுத்துக்கிட்டே இருக்கார். அந்த இழுப்புக்குள்ளே நாம் வந்துட்டோம் அப்படின்னா நாம் பிழைத்து கொள்வோம். இல்லைன்னா அன்னைக்கு அழிந்தது போல் இன்றைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய கோபம் வரும்போது அப்படி சட்டுன்னு தீந்துருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாராவது ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க முடியுமா? அதே அதிகாரத்தில் 21வது வசனம். அதற்கு அடுத்த அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த 3 வசனத்துலேயும் ஒரு விஷயம் தொடர்ந்தாப்புல ஒன்றாவே வருது. அது என்னது? அவருடைய கோபம் ஆறலை, அவருடைய கை நீட்டினபடியே இருக்குது. எதனால் அப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ தூரம் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்காரு?
அந்த மக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு, பண்ணாத, திருந்திடு திருந்திடு அப்படின்னுட்டு. கேட்டாங்களா? கேட்கல. கேட்காததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அவருடைய கோபம் வந்து எப்படிப்பட்ட கோபமாக மாறுது அப்படின்னா, ஆங்கரே கிடையாது, அது ரேத். அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த கோபம் உக்கிர கோபமாக மாறுது. உக்கிர கோபம்னா என்ன ஆகும், அது முழுசாக பட்சித்து போட்டு முடிகிற வரைக்கும் அந்த கோபம் அணையுமான்னு சொல்லி பார்த்தா அணையவே அணையாது. அதனால தான் வந்து அந்த கை நீட்டினபடியே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த கோபத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது, அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி அந்த கோபத்துக்கு முன்னான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா அவர் அவ்வளோ மனஸ்தாபப்பட்டிருக்காரு அப்படின்ற காரியத்தை குறித்து பார்க்குறோம் இல்லையா. எப்பெல்லாம் இது நடக்குது அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு தீமைகள் விளையும் போது, அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேச்சை கேட்காம போகும்போது இப்பெல்லாம் தான் அந்த மாதிரி நடக்குது. அப்போது அந்த மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு தீமை நடக்கும் போதெல்லாம் வந்து ஆண்டவர் கோவப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோமே. இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி கோவப்படுறோமா? நமக்கும் கோபம் வருது இல்லை? நம்மளுடைய கோபத்தை குறித்து நம்ம என்னைக்கா உட்காந்து யோசித்து பார்த்துருக்கோமா? என்ன காரியத்துக்கு நம்ம கோவப்படுறோம்? எனக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது நான் கோவப்படுறேன்னா, இல்லை வேறு யாருக்கோ, என்னோடய சக மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது அதை பார்த்து நம்ம கோவப்படுறோமா? எந்த மாதிரியான கோபம் நம்மளுடைய கோபமாக இருக்குது? யோசித்து பார்த்துருக்கோமா? சுயநலம் இருக்குது. நமக்கு ஒரு கோபம் வருதுனாலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒரு சுயநலம் இருக்குது. ஒன்று எனக்கு நடந்திருக்கணும், இல்லைனா என்னை சார்ந்தவங்களுக்கு நடந்திருக்கணும், இல்லைனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அங்கே என்ன வருது, நமக்கு கோபம் வருது. இல்லைனா அதை ஒரு செய்தியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், கடந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம டெய்லி எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம். இதை குறித்து நான் படிக்கும்போது அதான் யோசித்தேன், எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத நிகழ்வு, மனசு அப்படியே பதைக்க வச்சுது. 3 பிள்ளைகள், 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்க. அவங்கள வந்து எவ்வளவு தூரம் வந்து அவங்க இந்த என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் இந்த மொபைலுக்கும் இதுக்கும் அடிமையாகி கடைசியில் அவங்க எவ்வளோ தூரம் வந்து சீரழிஞ்சு போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காரியம் வந்து நியூஸில் வந்துட்டு இருந்தது. எங்கேயோ நடக்கலை, இங்கே இருக்கிற சென்னையில் தான். அப்போ அதை கேட்கும்போது, ஐயோ நம்ம பிள்ளைங்களும் அந்த வயசில் தான் அடுத்து இருக்காங்க இல்லையா? ஒரு பதப்பதப்பு வருதா வரலையா? இல்லை, அந்த காரியத்தெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது சரி. நம்ம ஏன் கடந்து போகிறோம்? நம்மளால் என்ன கையால் ஆகிறது தனம்தான். நம்மளால் வந்து அதை குறித்து வந்து நமக்குள்ளார கோபப்பட்டுக்க தான் முடியும். இதனால் போய் எங்கே போய் நிற்க போகிறீங்க? நான் ஒரு ஆள் போய் நிற்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்று, இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேமிலியிலையோ என்னோடய ரிலேஷன்ஸ்லேயோ யாருக்கு பாதிக்கப்படல. இது ஒரு காரியத்தினால வந்து கடந்து போகிற ஒரு மனப்பான்மை இருக்குது. இன்னொன்று வந்து என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற எனக்குள்ள கையால் ஆகாதத்தனம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். இப்போ எல்லாருமே வேலை ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறோம், வேலை பார்க்குறவங்களாம் இருக்கோம். உங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் சுப்பீரியர் மூலமாக வருகின்ற காரியங்களில் வந்து உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி நடந்ததுனாக்க உங்களால் போய் அங்கே போய் நின்று கேள்வி கேட்க முடியுமா? ஏதாவது பேச முடியுமா? நமக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தருள்ளார என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து அந்த தாங்களை வந்து பேசிக்க முடியும், நமக்குள்ளார கோவப்பட்டுக்க முடியும். அதை வந்து நம்மளால் வந்து வெளிக்காட்ட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம போய் காட்டணும் அப்படின்னாக்க என்ன ஆகும்? வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று வேலை போயிடும், இன்னொன்று என்ன ஆகும், நம்மளோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும். அவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியங்கள், அந்த துன்மார்க்கத்தில் போகிறவங்க நம்மளை கடந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த பயங்கள் நம்மளால் வந்து அந்த கோபங்களை வந்து காட்ட முடியாது. அப்போது வந்து அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து நல்லவங்களுக்கு அந்த கோபம், அந்த காரியங்கள் நடக்கிறப்ப அவர் வந்து இறங்குறாரு. கருத்து அப்படியே போகலாமா? கடவுளுடைய கோபத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கோபம் 2 வகை இருக்குதுங்கிறத கிளாஸிஃபை பண்ணிடுவோம், நம்ம பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ அப்படி நம்ம பார்க்குறப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் கோவப்படாமல் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா? மற்றவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறது 2வது, அதை நம்ம யோசிக்க தான் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் கோவப்படாமல் இருக்கிறாரு,
நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில் கற்பனைகளை மீறி நடந்துக்கிட்டு இருக்கிறோம். மனசளவில், சிந்தனை அளவில், செயல்பாட்டு அளவில், ரெண்டாவது சிந்தனை அளவில் நம்ம கற்பனையை எந்த அளவுக்கு மீறிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு மீறிக்கிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் நம்ம மேலே கோவப்படுறாரா? ஆனால் கோவப்படணும், பொறுமையாக இருக்கிறார்ல. முதலியே சொல்லிட்டேன் பாஸ்டர், நம்மளை மாதிரி ஆண்டவர் பொசுக்குன்னு கோவப்பட மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் அவர் கோவப்படுறாரு. ஆமாம், அடுத்தும் படிக்க போகிறோம். ஆமாம். அப்போது ஆண்டவர் கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த கோபம் ஒரு நாளைக்கு அந்த கற்பனையை மீறவங்கள பூண்டோட அழிச்சிரும். அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ அப்படி நம்ம பார்க்க வர்ற சமயத்தில் நாம் இந்த கோபத்தை எப்படி சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாய் நம்ம பார்க்குற சமயத்தில் ஆண்டவர் முழுக்க நமக்கு இது சஜஸ்ட் பண்ணுறது, தீர்க்கதரிசி முழுக்க நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் நீங்கள் கவனித்து அதில் இருக்கிறவங்க எப்படி கோபம் இல்லாத வாழ்ந்துருக்கிறாங்கங்கிறதையும் கோபத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சி உள்ளார போகும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இந்த கோபத்தை ஜெயிக்க முடியும். இப்போ அதுக்கான உதாரணங்கள் தான் ஒவ்வொரு பாடங்கள்லையும் ஆண்டவர் எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து அதில் உள்ளே போகும்போது நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம படிக்க இருக்கிறது, தேவன் உடனே கோவப்படுறாரா? என்ன லெசன் அது? தேவன் கோபிப்பதற்கு தாமதிக்கிறார். எவ்வளோ தூரம் தாமதிக்கிறார்? தாமதிக்கிறார்லேயே வந்துடுச்சு. அவர் எவ்வளவு தூரம் தாமதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணுறாரு? தாமதம் செய்கிறாரு. பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம செய்கிற காரியம், அதாவது அந்த தண்டனைக்கு பாத்திரவனங்களா நம்ம இருக்கிறோம். அந்த தண்டனையை கொடுக்காம ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவர் தாமதிக்கிறார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும், இப்போ பாஸ் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம உயிரோட இருக்கோம், அந்த அளவுக்கு அவர் தாமதிக்கிறார். எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகும் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்கிரமம் நிறைவாகிற வரைக்கும். நோவாவுடைய வாழ்க்கை காலத்தில் 120 வருஷமாக ஆண்டவர் பொறுத்துட்டே இருக்கிறார். நோவாவோட காலத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் அழுகிறார். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்கிற வண்ணமாக நான் எவ்வளவோ தரம் நான் உங்ககிட்ட உன்னை சேர்த்துக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தயாராக இல்லை. உனக்கு கிடைச்ச எந்த நாள்லையாவது நீ உனக்கு ஏற்ற நன்மையான விஷயங்களை நீ யோசித்து பார்த்தீங்கன்னா உனக்கு நலமாக இருக்கும். இப்போது ஆண்டவர் எவ்வளோ தூரம் தாமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயம் நம்ம தப்பு பண்ணுறதுனால, நம்முடைய நினைவுகள் தப்பு பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் துக்கமடைகிறாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ கோபத்தை நம்ம விட்டுவிட முடியும் அப்படின்னா, நான் படுகிற கோபத்தினால் தேவன் எப்படி எந்த அளவுக்கு துக்கமடைகிறார், மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் ஏற்படுகிறது, இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒழிய ஒரு மனுஷனால் கோபத்திலேருந்து வெளில வர முடியாது. சரியான பாயிண்ட். இப்போ பாஸ்டர் சொன்னது, இந்த மாதிரி வேதாகமத்தில் ஆண்டவருடைய அந்த அன்பை, அவர் நமக்கு கொடுத்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களோட எதிரியவோ கூட இருந்தவங்களையோ மன்னிச்ச, இல்லைன்னா அவங்க மேலே கோவப்படாமல் இருந்த யாரையாவது சொல்ல முடியுமா? தாவீது யார்கிட்ட? சவுல அவரோட இடத்துலையே பார்த்தாரு. ஆனாலும் என்ன பண்ணலை, அவர் சவுல் மேலே கை நீட்டவே இல்லை. எதுக்காக அப்படின்னா, அவர் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த மன்னிப்பையும் அந்த இரக்கத்தையும் அவரோட கிருபையும் புரிஞ்சிருந்தான்னு சொல்லலாம். வேற மோசே, யோபு அவரோட சிநேகிதர் மேலே என்ன பண்ணலை, அவ்வளோ தூரம் குற்றஞ்சாட்டின பொழுதும் கோவப்படவே இல்லை. அப்புறம் யோசேப்பு இல்லையா, அவருடைய சகோதரர்கள் மேலே கோவப்படவே இல்லை. அப்போது இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர்ஸை நாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளேயும் ஆண்டவரை போலவே அவருடைய குணத்தை வெளிப்படுத்தின எத்தனையோ பேர் உள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் குறித்து படிக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும், அந்த காரியங்களை, அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் பில்டிங்கை நமக்குள்ளேயும் கொண்டு வரணும். ஆண்டவர் மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் கூட கோவப்படாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரியம். இன்றைக்கி நமக்கு நாட்களில் புதிய ஏற்பாட்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, காதை வெட்டின பேதுரு, தரன்னு இழுத்துட்டு போய் சிறையில் அடித்து கொடுமைப்படுத்தின பவுல். அப்போ அவங்கெல்லாம்
தருணங்கள் கொடுக்குறப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மாறிட்டாங்க. அது போல் நம்மளும் மாறினாக்க மட்டும்தான் அந்த வரிசைக்குள்ளார நம்மளால் வர முடியும். கண்டிப்பாக. ஆனால் இங்கே வந்து நாம் பார்க்குறது யார் அப்படின்னா, யோனாவை குறித்து கொடுத்துருக்கு. யோனாவை குறித்து நம்மளும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நிறைய வந்து படிச்சிருக்கோம். யோனாவில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எத்தனை இருக்குது? 4 அதிகாரம். அதனோட முடிவை குறித்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப அப்ரப்டாக முடியும் தெரியுமா? அதோட முடிவு பார்த்துருக்கீங்களா? என்ன அதுக்கப்புறம் ஒன்றும் காணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு அதுக்கப்புறம் வந்து யோனாவுக்கும் வாழ்க்கையை பற்றியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படியே முடியும். ஏன் எதற்காக அப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, ஆவியானவர் நமக்கான பாடம் எங்கே இருக்கணுமோ அதோட முடிச்சிட்டாரு இல்லையா? அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம படிக்க இருக்கிறது யோனா வந்து எப்படிப்பட்டவராக இருக்காரு. அவருக்கு அவ்வளோ ஒரு இருதய கடினம் இருக்குது. அவரால் ஒத்துக்கவே முடியல. இந்த அசிரியர்கள் எவ்வளோ மோசமானவங்க, நம்ம மக்களுக்கு எவ்வளோ தீங்கு பண்ணியிருக்காங்க. அவங்கள ஆண்டவர் மன்னிக்கிறத வந்து அவரால் என்ன பண்ணிக்க முடியல, ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி நம்மளும் அப்படி இருக்கோம்ல. யாரையாவது இன்னும் இவ்வளோ பாவம்னா இவெல்லாம் இன்னும் இவ்வளோ நல்லா இருக்கானே, ஆண்டவர் என்ன இவருக்கு ஒன்றுமே கொண்டு வர மாட்டேங்கிறாரு, யோசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளும். அப்போது இங்கே நமக்கு யோனா மூலமாக நமக்கு இருக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வந்து அவர் கடைசியாக சொல்கிறாரு என்னது அப்படின்னா, நீ ஏன் எரிச்சலாக இருக்கிற, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கரெக்டாக இல்லையா? நீ வந்து நேத்திக்கு முளைச்சி வளர்ந்த இந்த செடியை குறித்து கவலைப்படுறியே, அங்கே எத்தனை மக்கள் இருக்காங்க? 1,20,000க்கும் மேலே இருக்கிறதான அந்த ஜீவன்கள், அந்த மனுஷங்க எல்லாருமே வந்து என்னை நோக்கி முறையிடுறாங்களே, அவங்கள குறித்து நான் பரிதபிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஆண்டவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர் அப்படின்றத அந்த இடத்துல காமிக்கிறார். அவங்க வந்து எதிரிகளாகவே இருந்தாலும் அந்த மக்களும் வந்து தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் முன்னாடி வந்து அவங்க குப்புற விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நம்ம 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதை குறித்து படிக்குது? அன்பு தான். அன்பை குறித்து படிக்கிறோம். காட் இஸ் லவ் அப்படின்னு. இப்போ அந்த அன்புன்ற இடத்துலலாம் நம்ம ஆண்டவரை போடலாம் இல்லையா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கணும். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சகலத்தையும் தாங்குறாரு, விசுவாசிக்கிறாரு இப்படின்னே வருது. அதில் ஒரு இடத்துல வரும், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், ஆனால் என்ன ஒழியவே ஒழியாது, அன்பு ஒழியவே ஒழியாது. எனக்கு யோனா புத்தகத்தை குறித்து படிக்கும்போது தான் அது தோணுச்சு. யோனா 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ கிளம்பி போ. எங்கே போ? நினிவேக்கு போ. அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். அது ஒரு தீர்க்க தரிசனம் தான். அவர் சொல்கிறார், நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், நீ போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லுன்னு சொல்கிறாரு. அவர் போய் சொன்ன பிறகு ஆனால் ஆண்டவர் அதை அழிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அதை அழிக்கல. அது காரணம் என்ன? அவருடைய அன்பு இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போது அவருடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பாக இருந்தால் ஒரு பெரிய அழிவை அந்த பட்டணத்துக்கு வச்சுருந்துருக்காரு. ஆனாலும் அந்த அழிவை என்ன பண்ணிட்டார், அவர் தூக்கி போட்டுட்டார். வேண்டாம், இந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்படணும், இவங்க அழிக்கப்படக்கூடாதுன்னுட்டு. அப்போ இங்கே நாம் படித்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து இவ்வளோ தூரம் தாமதிக்கிறாரு. அவருடைய என்ன சொல்கிறது, அவர் ஒரு வச்சிருக்கிற நியாய தீர்ப்பையே மாற்றுறாரு அப்படின்னா அதற்கான காரணம் என்னென்னா, அவர் வச்சிருக்கிறதான அந்த பேரன்பு. அந்த அன்பு வந்து எல்லா மக்களுக்கும் உரியதான ஒன்று. இது எனக்கு மட்டும்தான் உரியது, அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது அப்படின்றதான ஒரு காரியம். ஃபஸ்ட்டு வந்து யோனா பற்றி நம்ம படிக்கிறப்போ நான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் கிங்ஸில் அப்படின்னா, யோனாவுக்கு கடும் கோபம் வந்தது. சரி, இப்போ ஆண்டவர் கோபப்படுகிறதுக்கு தாமதிக்கிறவர். என்ன, இப்போ இவனுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இவனுடைய சுயமரியாதை அங்கே ட்ரபிளுக்குள்ளே வந்துடுது, பிரச்சனைக்குள்ளே வந்துடுது. என்னென்னா, இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறத மக்கள் நம்பாமல் போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே இவருக்கு தெரியுது பிளான், கடவுளுடைய பிளான் இதுதான். நம்ம போய் சொல்லுவோம், அவங்க மனம் மாறுவாங்க, கடவுள் அழிக்க மாட்டார், இதுதான். அப்போ நம்ம மரியாதை எங்கே போகிறது? அப்போது அவனுக்குள்ளே ஒரு சுயம் வந்து அவங்க வந்து கோபத்தை, கடும் கோபத்தை அவனுக்கு ஏற்படுத்தி ஆண்டவருடைய வழியில் அவன் போகாமல் திரியிறான் அப்படிங்கிறதான் யோனாக்கிட்டேருந்து நம்ம பார்க்குற பார்வை. அப்போ 2 பாடத்தை நம்ம இங்கே படிச்சுக்கிடணும். ஒன்று யோனாக்கிட்ட இருந்து, இன்னொன்று கடவுள்கிட்ட இருந்து. யோனாக்கிட்டேருந்து நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் சுய கௌரவம், சுயத்தை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் வந்து தன்னை பற்றின சிந்தனைகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது சுயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியில் போயிடணுங்கிறது தான் யோனாக்கிட்டேருந்து கற்றுக்கிற பாடம். இப்போ ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன, அவர் படைச்ச மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு அவருக்கு தெரியுது. அப்போ இவனுக்கு வேற ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அவன் மனசு மாறுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது.
சரிதானா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னா, நம்ம எத்தனை முறை 10 கற்பனை மீறி இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகளை கொடுப்பதை போல நாமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இத்தனை முறை சொல்லிட்டேன், இத்தனை முறை பேசிட்டேன், இப்படியெல்லாம் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட் ஷாட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வரலை. 120 வருஷம் தாமதிக்கிறார், 40 வருஷம் காட்டில் இழுத்துக்கிட்டு வர்றார். இப்படி பல தருணங்களை 400 வருஷம் போட்டு தள்ளு அப்படின்றார், அமைதியாக உட்காந்துரு அப்படின்றார். இப்படி பல 70 வருஷம் எங்கே அமைதியாக இரு, அப்புறமா கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தருணங்களை கொடுக்கிறார். அவர் இரக்கம் காட்ட விரும்புகிறபடினாலே, அன்பு காட்ட விரும்புகிறபடினாலே, அவர் திரும்பவும் நம்மேல் இரக்கம் வைக்க விரும்புகிறபடினாலே அவர் கோபம் வையார். அப்போ அதை தாண்டி கோபம் வருதுங்கிறதுக்கு தான் நம்ம போய் படிக்க வேண்டிய விஷயம். ஆனால் பாஸ்டர், இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கும்போது, நமக்கு எதிராகவோ யாரோ ஒரு தவறு பண்ணும்போது, ஒரு இது பண்ணும்போது, அந்த கோபத்தை வேணால் நம்ம சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டோம், வெளிப்படுத்தலை. ஆனால் எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பாஸ்டர், இல்லையா? அதுதான் நமக்கான வளர்ச்சின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை தாண்டி நம்ம வந்துடணுங்க. கோபப்பட வீட்டிலையே நம்ம பழகணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்கிட்ட முதல்ல நம்ம பழகணுங்க. நம்ம சட்டுன்னு கோவப்படுறது பிள்ளைகள்கிட்டங்க. கணவன் மனைவிட்ட கோவப்படுறது தாமதிக்குது, மனைவி கணவன்கிட்ட கோவப்படுறது தாமதிக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மரியாதை, அன்பு, பாசம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது. அதில் ப்ராக்டிக்கலாக ஓடிடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் பிள்ளைங்கும் போது 2 பேருமே பிள்ளைங்கள்ட்ட சல்லுன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கோவப்பட்டுறோம். அப்போ அப்படி கோவப்படுற இடத்துல அதுக்காக தான் ஆண்டவர் பிள்ளைகளை வச்சிருக்கிறார். பிள்ளைகள் வழியாகத்தான் பெற்றோருக்கு ரட்சிப்பு, சரிதானே? அப்போ பிள்ளைங்கள்ட்ட நம்ம எரிஞ்சு விழுகிறதும், அவங்களுடைய குற்றங்களை உடனடியாக குற்றப்படுத்தி பேசுகிறதும், இப்போ அவங்கள அதாவது குற்றப்படுத்தி பேசுகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, அதை கண்டிக்கிற விதம் இருக்குது பாருங்கள், அது கற்றுக் கொடுக்குற விதமாக இருக்கா, அது காயப்படுத்துகிற விதமாக இருக்கா அப்படிங்கிறதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் அப்போது நம்ம காயப்படுத்துகிற மாதிரி தான் பிள்ளைங்கள்ட்ட ட்ரீட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பக்குவத்துக்கு நம்ம வளரணுங்கிறது தான் நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இப்போ தான் இந்த இதுக்கு வரோம், நீதியான கோபம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள், கோபப்படுறது முதல்ல சரியா தவறா? சொல்லுங்கள், கோபம் கொள்வது சரியா தவறா? கோபப்படுறது தவறு இல்லை. கோபப்படுற வேண்டிய இடத்துல கோபப்படணும். பாஸ்டர் சொன்னது மாதிரி அதை எந்த வகையில் வெளிப்படுத்தணுங்கிறது இருக்குது. சரி, இல்லாட்டினாக்கா அதுவே ஒரு பெரிய காரியமாக போயிடுது. இப்போ பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். கோபப்படவே கூடாது. சரி, தீமையான காரியங்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம கோபப்படலாம். அதுதான், அதனால தான் நான் பொதுவா கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கேள்வி அப்போ நானும் சொன்னேன். அப்புறம் கோபமே படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு படலாம் அப்படின்னு ஒரு இழுக்கிறீங்க. எல்லா கோபமும் சரியா, அதுதான் நான் கேட்க வந்தேன். அதாவது அந்த கேள்விக்குள்ளாரே நம்ம போயிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கோவப்படலாமா படக்கூடாதான்னா, கோவப்படணும் படக்கூடாது அப்படிங்கிற 2 விஷயமும் ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறோம், இன்றைக்கி கற்றுக்கிறோம் இல்லை. ஒன்று, கோவப்படக்கூடாது, ரைட். எப்படி கோபப்படக்கூடாது? ஒருத்தனை கருவறுக்கணும், ஒருத்தனை வெஞ்சம் தீக்கணும், அல்லது குத்தி கொலை பண்ணணும் அப்படிங்கிற கோபம் கூடாது, அப்படிங்கிற கோபம் கூடாது. இப்போ எந்த கோபம் வேணும் அப்படின்னா, குழந்தை அழகுபடுத்தி குளிப்பாட்டி நல்ல சீராட்டி அது அழகுபடுத்தி வச்சுருக்கிறோம் நீட்டாக, அது திரும்பவும் போய் சேத்துக்குள்ளே விளையாடுறதுக்கு போகுது. அப்படிங்கும்போது எந்த தாயால் பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போ தாய் அந்த இடத்துல கண்டிக்க தான் செய்கிறா. தாய் மனசு என்ன இப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ போய் அந்த இடத்துல ஒரு தட்டி இப்படிலாம் செய்யப்படாதுப்பா, இது சரியில்லை அப்படின்னு சொல்ல வர்றா. அப்படின்னு சொல்ல வர்றத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் அந்த குழந்தை இடத்துல அந்த சேத்துல போய் விளையாட இருக்கும். சேத்துல விளையாடணும், மண்ணிலெல்லாம் விளையாடணும். இன்றைக்கி விளையாட்டுன்னு சூழல் மாறி போச்சு, அதனால் சேத்துல விளையாடுற தப்பு அது விஷயம் வேறு. நான் மருத்துவ ரீதியாக சுகாதார ரீதியாக பேச வரல. ஆனால் ஒரு யதார்த்தத்தை நான் பார்க்குறேன். அந்த யதார்த்தத்தில் ஒரு தப்பு நடக்குதுங்கிறப்போ அந்த தப்பை போய் அன்பாக அரவணைச்சு தட்டி கொடுத்து தூக்கிட்டு வர்றதுங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. அப்படி தான் நம்ம கடவுளை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நமக்கு அது போல தான் ஆண்டவர் நமக்கும் அந்த தருணங்களை கொடுத்து ஒரு சில சிக்ஷைகளோ ஒரு சில சோதனைகளையோ
இல்லை நீ இப்படி போனில்ல அதனால தானே இதில் விழுந்து கிடக்கிற அப்படிங்கிறத அனுமதித்து நம்மளை திருத்துறதுக்காக எப்படி அந்த தாய் அன்பு அதோட நம்ம வந்து லிங்க் பண்ணி அவர் கோவப்படுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். இது கேள்விக்கான காரணம் என்னன்னா, ஜென்ரலா வந்து சொல்லக்கூடியது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே கோவப்பட்டார்ல அதனால கோவப்படல தப்பு, அதனால தான் வந்து கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக அவர் பட்ட கோபம் எப்படிப்பட்ட கோபம். கோபம் ரெண்டு வகையில இருக்குது. இங்க வந்து நீதியான கோபம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப நீதியான கோபம்னா அநீதியான ஒரு கோபமும் கண்டிப்பா இருக்கு. இது பாவம் இல்லாத கோபம், அப்ப பாவம் உள்ள கோபம்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம படக்கூடிய கோபம்லாம் எப்படிப்பட்ட கோபமா இருக்குது? அதாவது நாம் வந்து கோவப்படுறோங்கிறதுக்காக வேண்டி கோபப்பட்டு ஒரு தண்டனையை கொடுக்குறோன்னா அது நமக்கு பாவமாக மாறும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க அது எனக்கு பாவமாக போகும். அப்போ என்னுடைய குணம் மாறும். அப்போ திரும்பவும் ஆண்டவர் என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கணும். அப்போது இதை நீ கையில் எடுக்க வேண்டாம், நான் உன்னை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு நீ இப்போ சாமான் விடுறா விட்டுடு, நான் அதை பார்த்துக்கிறேன். அப்போது அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிற தீமைகளுக்காக அவர் இறங்குறாரு. அவர் நேர்த்தியாக யார் மூலமாக எப்படி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவார். அப்போ அந்த புரிதலுக்குள்ளார நம்ம வந்து அந்த கோப குணத்திலேருந்து வெளியில் வர பழகணும். அப்போது நம்ம வந்து கோபப்படுறதுனால பாவம் செய்கிறோம் இல்லையா. ஆனால் ஆண்டவருடைய கோபமே வந்து எதற்கு எதிராகத்தான் இருக்குது, பாவத்துக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வந்து நீதியான கோபம் அப்படின்னு வேற அறுத்து தான் ஆகணும். ஆமாம், வேற அந்த தீமையை இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இதில் வந்து நம்ம இந்த நீதியான கோபம்னு சொல்லிட்டு சில காரியங்களை படிக்கிறோம். இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறதான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல ஒரு இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் வந்து எங்கே அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு? ஆலயத்தில். காரியம் என்ன காரியத்துக்காக வெளிப்படுத்துகிறார் அந்த கோபத்தைனா, அவருடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கணுமோ அது எப்படி இல்லை அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்ததாக எங்கே அவர் வந்து கோவப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர் பக்கத்தில் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு தவறான காரியம். அதை பார்க்கும்போது அவர் விசனம் அடைகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த விசனம்ன்றது என்னது? கோவம் தான். அது அனாயிங், இங்கிலீஷில் அதுதான் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு எரிச்சல் வருது, ஒரு கோபம் வருது. அப்போ அந்த இடத்துலையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோவப்படுறத பார்க்குறோம். அடுத்ததாக ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாளில் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பரிசேயர்கள் யூதர்கள் எல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இருதய கடினத்தோடு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவருக்கு மறுபடியும் என்ன வருது? ஒரு கோபம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறதான அந்த கோபம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதியான கோபமாக இருக்குது. அதுதான் நாம் இங்கே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி நீதியான கோபத்தை வெளிப்படுத்தின யாராவது மனுஷங்களை சொல்ல முடியுமா பைபிளில்? இருக்காங்க. பினேகாஸ் வெளிப்படுத்தின கோபம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு தான் சொல்லி வருது. கண்டிப்பா. அப்போ எப்படி அந்த இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், அது எப்படிப்பட்ட கோபம்? அது வந்து வேற இருக்கணுன்றதுக்காக இருக்கிற கோபம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய அந்த மக்கள் மேலே ஏற்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்துக்காக அவர் போய் செஞ்சார். அதை வந்து பைபிள் எந்த இடத்துலையுமே கோபம்னே சொல்லலை, அதை என்னன்னா சொல்கிறாங்க, அதை நீதின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேற இந்த நீதி அப்படிங்கிற இந்த பாடத்துக்குள்ளே ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் டைமுக்குள்ளார. என்ன ரெண்டு? ஒன்று, நீதியான கோபம் ஆலயத்தில் ஏற்படுது. இன்றைக்கி ஆண்டவருக்கு நாம் அன்றைக்கி வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஒரு நீதியான கோபம் ஏற்படக்கூடிய இடத்துல வந்து இயேசுவை வச்சுட்டாங்க, சாட்டை எடுக்கக்கூடிய. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று, எப்படியெல்லாம் ஆலயத்தில் நம்ம நடந்துக்கிறோம். நம்ம நடுவில் இருந்தாருன்னா சாட்டை எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஆண்டவரை கோபப்படுத்திட்டு இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி நம்ம சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் நம்முடைய மனநிலையும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒரு கோபத்தை வச்சுட்டு நீ வந்து எப்படி என்னை ஆராதிக்க வர்றேன்னு கேள்வி கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீ உன் காணிக்கையை வந்து நீ பலிபீடத்தில் என்கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கையில் வச்சுக்கோ, முதல்ல உன் வீட்டுக்கு போ, உன் சகோதரனோட சகோதரியோட ஒப்புரவாகு. நீ ஒப்புரவாகாமல் நீ வந்து என்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு நாளும் உன் ஆராதனை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்றார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன இந்த ரெண்டுலேயுமே.
ஆண்டவர்கிட்ட நம்ம மனசுக்கு அளவில் கோபத்தை வச்சுக்கிட்டு என்ன வந்து சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம என்ன வந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, எனக்கு வேண்டாம், நீ தூரம் போயிடுவோம், காணிக்க எனக்கு வேண்டாம் அப்படின்றார். சரிதானே? அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து கோபத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மக்கிட்ட இருக்கிறது நீதியான கோபமா சர்ச்சுக்குள்ளார எத்தனையோ நாளா இல்லை எத்தனையோ மாசமா கூட நம்ம யார்கிட்டயோ பேசாமலே தான் இருந்திருப்போம். ஆனால் வாரம் கோபம் ஆலயத்துக்கு வர்றமே எப்படி? அப்போ இதெல்லாமே வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. அப்போ இப்படிப்பட்ட கோபம் இது வந்து சுயநல கோபம். இதை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, ஆண்டவருடைய நீதியான கோபத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கவே கூடாது. நம்மளும் அந்த குழப்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. எது சுயநலமான கோபம், எது வந்து நீதியான கோபம் அப்படின்னு நமக்கு வகை பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததான் வந்து ஆண்டவர் வந்து அந்த வேதனையை கொடுக்குறாரே, அதை வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு தராரா? நமக்கு தரக்கூடிய வேதனையை அவர் எப்படி தர்றாரு? விருப்பத்தோடு அவர் அதை தர்றதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அவர் அன்பே உருவான தேவன். ஆனாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு? பாவமும் தீமையும் வந்து வரும் பொழுது, அது அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு அவர் கண்டிப்பாக அதற்கான நியாய தீர்ப்பை கொண்டு வராரு. ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். என்னென்னா, முதலே சிஸ்டர் சொன்ன மாதிரி பழிவாங்குதல் அவருக்குரியது. அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணக்கூடாது, யார் என்ன காரியம் பண்ணாலும் உடனே நாம் அவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆண்டவருடைய கையில் கரங்களில் அவங்கள ஒப்பு கொடுத்துடணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, அப்படியாக இருந்தாலும் நம்ம போன வாரத்தில் படித்ததான். போன வாரத்தில் என்ன லெசன் படித்தோம்? தேவன் வந்து ஆர்வமும் மனதுருக்கமும் உள்ளவர். எவ்வளோ தூரம் மனதுருக்கமான தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போயும் அதே தான் சொல்கிறாங்க. என்னது? மனதுருகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? நமக்கு தீமையே செய்தாலும் கூட அவங்க மேலே நம்ம என்ன பண்ண வேண்டாம், கோபப்பட வேணாம். ஆண்டவர் எப்படி ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணோம், மனது உருக்கம் உள்ள ஒரு பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாலும் அது அவருடைய மன உருக்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எப்போ ஒரு அநியாயம் தீமை நடந்தாலும் அதற்கு எதிராக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். அந்த நியாய தீர்ப்பு தான் வந்து என்னது அப்படின்னா அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து இந்த மேலும் படிக்க முக்கியமான ஒரு பகுதி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஏன்னா இது என்ன அப்படின்னா, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும்ல வந்து மோசேயை காண்பித்த அந்த கோபத்தை குறித்து சொல்லியிருக்கு. அதை குறித்து அம்மையார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல மோசே காண்பித்த கோபமும் ஒரு நீதியான கோபம் தான். அது வந்து இந்த அநீதியான யோவான் சானகனும் வந்து காட்டுறாரு பாருங்க. ஆமாம், இது எல்லாம் பாம்பு குட்டிக்குள்ளே எந்த இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் காண்பிக்கிறதானே. அப்போது இந்த வாரத்தில் நம்ம படித்து கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். என்ன அப்படின்னா, அந்த கோபம் அப்படிங்கிறது என்ன, ஆண்டவருடைய கோபம் வந்து அவருடைய அன்பை எவ்வளவாக வெளிக்காட்டுது. அதை நம்ம படித்து தியானிக்கும் போது, அவரோட பாதத்தில் உட்காந்து படிக்கும்போது தான் ஆண்டவர் வந்து அவருடைய அன்பை வந்து நமக்கு வெளிக்காட்டுவார். இல்லைனா வந்து போகிற போக்கில் அவரும் கோபப்படுற ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்படியாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இதில் வேற யாருக்காவது ஏதாவது? சரி, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பதில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். என்னன்னாக்கா, கடவுள் வந்து அன்பான கடவுள். அவர் கோவப்படுறதுல நியாயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? துன்மார்க்கரை வந்து 2ஆம் வருகையில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த பிரகாசத்தை தாங்க முடியாமல் எல்லாருமே வந்து அவங்க வந்து செத்து போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த பாவத்துக்கு காரணமானவன் சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி போனவங்க துன்மார்க்கர். அவன் வழியில் போனதுனால எல்லாருமே மலிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து உயிரோடு எழுப்பாமல் பரிசுத்தவான்களை வந்து எழுப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? இப்படி அன்பான கடவுள் வந்து அவரோட 3ஆவது வருகையில் வந்து ஏன் துன்மார்க்கரை எழுப்பி அக்னியினால் அழிக்கிறாரு? இப்போ செத்து போயிட்டாங்கல்ல, அதோட விட்டுற வேண்டியதானே. சாத்தான் வந்து இன்னும் வந்து அழிக்கலை. அவனுக்கு வந்து 1000 வருஷம் வந்து இது பண்ணுறாரு. அப்போது அழிஞ்சவன் அழிஞ்சு போயிட்டான். சரி, அவன் அழியல. மத்தேயுல எழுதியிருக்குல்ல, சாத்தானுக்காக அவனோட தூதர்களுக்காக அவர் நரகத்தை அக்கினியை வச்சிருக்காருன்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவன் வந்து இதாகிடுறான். சரிங்களா? அவன் வந்து செத்து போயிடுறான், முடிஞ்சு போச்சு, அவனுக்கான தண்டனை கிடச்சி போச்சு.
அவனுக்கான தண்டனை கிடச்சி போச்சு, பரலோகம் கிடையாது, செத்து போனவனவே விட்டுற வேண்டியதானே. திரும்ப எழுப்பி திரும்ப அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அக்னியில் எரிய விட்டு ஏன் அழிக்கணும்? இந்த ஒரு தண்டனையை வந்து அன்பான கடவுள் ஏன் செய்கிறாரு? பாஸ்டர் சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்புறம் துன்மார்க்கா செத்து போயிட்டான், அதனால அவ்வளோதானா? அங்கே எங்கே இருக்குது? தண்டனையே இல்லையே அந்த இடத்துல. அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படத்தானே வேணும். பரலோகம் இல்லைன்றது மோகங்கிறது இல்லைன்னு தீர்ந்து போச்சு. அப்படிங்க அன்பான கடவுள் தானே, அவர் அன்பான கடவுள் தானேங்க. அன்பான கடவுள் இல்லை சிஸ்டர், இப்போது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அவனை வந்து அவன் செஞ்ச குற்றங்களை சொல்லி நீ மரணத்துக்கு பாத்திரவான்கிறத சொல்லி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறார். அது ஏங்க அந்த அக்னியில் அழிக்கணும்? அக்னியில் அழிக்கிறது ஒரு செகண்ட் தாங்க, ஒரே அதனால தானே. ஏன் நம்ம குச்சால் அடிக்கணும்? ஏன் கையால் அடிக்கணும்? செகண்ட்லாம் கிடையாது. இல்லை செகண்ட் கிடையாது. இல்லை இங்கே கவனிங்க, ஏன் குச்சால் அடிக்கிறோம் பிள்ளைய? என்ன பதில் இருக்கு அதுக்கு? அப்போ சரி தானே. அப்போ தண்டனையின் அளவு ஆண்டவர் வந்து அதுவுமே அன்பு அப்படிங்கிறது தான். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியாதவங்க வேணால் வேறு மாதிரி அதை பார்க்கலாம். அப்போ புரிஞ்சுக்கிறவங்க, கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதுவுமே அவங்களுக்கான அன்பு. அது ஏன் சடனாக தீயில போட்டு அழிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் வதச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது அவன் கஷ்டப்படுவான்றாரு. அவன் புழு சாகாமலும் அப்படிங்கும் பொழுது அக்கினி அவியாமலும் இருக்கும். அப்படிங்கிற போது அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அக்கினி அல்ல, அது வந்து அவன் தினந்தோறும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிற நேரம் அல்லது அவனுக்கு. ஆண்டவர் அவனுடைய நன்மையும் கருதி அவன் மேலே உள்ள வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாகவும் அவன் அப்படி சாம்பலாக்குகிறார். அப்போது அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, அன்புள்ள கடவுள் ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னா, சாத்தான் அவன் புரிஞ்சுக்கிறான், அவன் தண்டனம், அவன் 2ஆம் வருகையிலையும் மண்டி போடுறான். வந்து நீர் நீதிபரர், அவர் சிலுவையில் மரிச்சதுக்கு அப்புறமே அவனுக்கு தெரியுது அவர் நீதிபரர், அவன் தோத்துட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ அவன் வந்து அறிக்கை செய்யணும். அவன் அறிக்கை செய்கிறத அவனுடைய மக்கள் பார்க்குவாங்க. அப்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களுடைய தவறு சரிதான், தப்பு தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஆண்டவர் நீதிபரர் அப்படின்னு அவங்க நீதி உள்ள ஒரு அறிக்கையை அவங்க வாயால் சொல்லணும். அவங்களுக்கு தாங்க ஆண்டவர் செய்கிறது இப்போது புரிஞ்சுக்காம தானே இறந்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க தவறுகள் புரிந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவனை அறிக்கை செய்து தேவன் நீதிபரர் என்று சொல்லி அவர்கள் மறிப்பார்கள். அதுதான் அங்கே இருக்கிற காரணம். ரைட், நல்ல ஒரு கருத்து. வேற யாருக்கு எந்த கருத்தும்? எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அந்த அக்னி வந்து இப்போ வந்து அந்த கொடுமைக்காரர்கள்லாம் வந்து நம்ம வந்து மாபெரும் போராட்டத்தில் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உயிரோட வச்சு எரிச்சாங்க. குகைக்குள்ளார எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வெளியில் வர முடியாத அளவுக்குலாம் அதுக்குள்ளார தீயை விட்டு எரிச்சாங்க. சரிங்களா? அப்போ அதோட வலி வேதனைகள்லாம் அந்த துன்மார்க்கருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியலை. அப்போது அந்த சிலுவையின் கீழே வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? கேட்குறாங்கல்ல, அந்த வெளிப்படுத்தல் 5ஆவது அதிகாரத்தில் வந்து கேட்குறாங்கல்ல, 6:5 வருது. அப்போ வந்து அந்த வலியையும் அந்த வேதனையையும் அந்த துன்மார்க்கர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அக்னியை அனுப்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. சரி, ஏன்னா ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அது எவ்வளோ கஷ்டப்படுத்தும், என்ன ஏதுங்கிறது தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேதனைகள் எல்லாம் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்களா? யாருக்காக அனுபவிச்சாருங்க? தேவனுடைய நாமம் அவருடைய சத்தியத்துக்காக தான் இது பண்ணாங்க. அப்போ இவங்க கொடுத்த தண்டனையை அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த வகையில் கொடுத்து அவங்க வந்து திருப்தி அடைஞ்சி, அதுக்காக நம்ம அந்த போராட்டம் புக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெகுமதிகள்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த தண்டனைகளை கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கங்கிறதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீ என்ன வகையில் வந்து என் பிள்ளைங்களுக்கு தண்டனையை கொடுத்தியோ அதே வகையில் உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானும் வந்து அந்த தண்டனையை வந்து அவன் வந்து மக்கள் மூலமாக தான் கொடுக்குறான். அப்போ டோட்டலாக வந்து நீங்கள் கொடுத்த தண்டனை உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக
கொடுக்குறாரோ அது நம்மேல பரிசுத்தவான்களுக்காக செய்கின்ற அந்த பழிவாங்குதலாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி என் மனசில் பட்டுச்சு. இது ரைட்டாக தப்பாங்கிறது எனக்கு தெரியும். பின்னாடி பாஸ்டர் நமக்கு சொல்லுவாங்க. பொழுதும் கூட நேரம் ஆயிடுச்சு. இந்த பாடத்திலும் கூட கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு பாடத்தையும் எடுத்தர செய்த தேவனுடைய கிருபைக்காக நன்றி.